குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ இது அந்த எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் ஃபில் பண்ணவங்களுக்கு மட்டும். ஓகே, ஸோ அந்த குரூப்பில் லைவ் வச்சுருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஒரு லைவ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நைட் 9 o'clock. மறக்காமல் அப்ளை பண்ணியிருக்கவங்க அத்தனை பேரும் அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய நிறைய கொஸ்டின்ஸ்க்கு அங்கே ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ண எல்லாருமே அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டியதில்லை. லாஸ்ட் ஒரு 5 to 7 டேஸுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்கள்த மட்டும்தான் ஒரு பேட்ச் அவங்களுக்கு அனுப்பியிருக்கும். அவங்கள்த மட்டும்தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அவங்க அந்த குரூப்பில் கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணியுமே வேஸ்ட் தான். அது உங்களுக்கு தான் அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக எஸ்பிஓ ரிலேட்டடான அப்டேஷன் நைட்டு இல்லை நாளைக்கு நான் அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அது இனிமேஷன்ஸ் அவங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க. யாருமே நிறைய பேர் அந்த குரூப்பில் நாங்கள் லாஸ்ட் பேட்ச் அவங்களுக்கு கொடுத்ததே 3100 மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த குரூப்பில் வெறும் 2000 சம்திங் மெம்பர்ஸ் தான் வந்திருக்கீங்க. அதுவும் இப்போ வரைக்கும் வந்திருக்க மெம்பர்ஸ். டோட்டலாகவே பெருசாக யாரும் அப்ளை பண்ணிடல. டோட்டலாக இப்போ வரைக்கும் 4000 மெம்பர்ஸ் 4020 என்னவோ தான் வந்திருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா அவ்வளோதான் எஸ்பிஎஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு இருக்கவங்க இருக்காங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஜாயின் அந்த சர்வீஸ் அப்ளை பண்ணவங்க மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ. அந்த குரூப்பில் அதே மாதிரி லைவ் இருக்குது. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவங்க லைவில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அதை யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க யாராச்சும் அந்த லைவில் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கூட உங்கள் சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.